வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தோழியோட கமெண்ட் பார்த்திங்கன்னா, அவங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கிறதுனால என்னால் எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ண முடியல. காலையிலேயே எனக்கு சிம்பிளாக நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ரெமிடிஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோழிகளுக்கு எப்படி நம்ம சிம்பிளாக ரெமிடிஸ் செஞ்சு சீக்கிரமே நமக்கு ப்ரெக்னென்சியை உண்டு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த தோழி வெந்தய டீ எடுத்துகிட்டு வந்ததாகவும், ஆனால் இப்போ வெந்தய டீ எடுத்ததுனாலே அவங்களுக்கு பீரியட்ஸ் ரொம்ப மோசமாக தள்ளி போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு வகையான பிசிஓடிகள் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பிசிஓடிக்கு பார்த்திங்கன்னா இந்த வெந்தய வாட்டர் ஒர்க் அவுட் ஆயிரும். நிறைய பேருக்கு கர்ப்பம் உறுதியானது இந்த வெந்தய வாட்டரில் தான். ஆனால் சில வகையான பிசிஓடிக்கு இந்த வெந்தயம் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஈஸ்ட்ரஜன் ஒருவேளை அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையலாம். ஸோ உங்களுக்கு வெந்தய வாட்டர் 1 மாதம் எடுங்க. அந்த 1 மாதத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகுது, முன்ன மாதத்தை விட கொஞ்சம் சீக்கிரமே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை வெந்தய வாட்டர் எடுத்துமே போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்படின்னும் பொழுது நீங்கள் வெந்தய வாட்டரை அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. சரி, இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூடவே நீங்கள் எடுக்கக்கூடிய சட்னி வகைகளில் ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சின்ன வெங்காயத்தில் செய்யக்கூடிய வெங்காய சட்னி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது கூட காஞ்ச மிளகாயோ பச்சை மிளகாயோ உங்களுடைய ருசிக்கேற்ப நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு, முக்கியமாக உளுத்தம் பருப்பு சேர்த்து இதை சாப்பிடும் பொழுது நல்லாவே ஃபர்டிலிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதுலேயும் உளுந்து நார்மலாக பெண்களுடைய ஹார்மோன் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுனால பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அருமருந்துனே சொல்லலாம். ஸோ தினமும் சின்ன வெங்காயத்தில் செய்த ஏதாவது ஒரு சட்னி வகையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வல்லாரை சட்னி, அப்படி இல்லாட்டி புதினா சட்னி. இது ரெண்டில் நீங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கும் பொழுது, இப்போ வெள்ளாரை சட்னி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸை சரியான அளவில் சுரக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுவே புதினா சட்னி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த புதினா சட்னி அரைக்கும் பொழுதும் சரி, வல்லாரை சட்னி அரைக்கும் போதும் சரி, புளி சேர்த்துக்காம அந்த புளிப்பு சுவைக்கு ஏற்பா போல் நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரெகுலராக நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு கருமுட்டியோட வளர்ச்சியில் எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் நல்லா வளரும். அதே சமயத்தில் ஓவுலேஷனும் நல்லா பூஸ்டப் ஆகும். விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 சட்னியிலுமே புளி வச்சு அரைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய நெல்லிக்காய் வச்சு அரைக்கும் பொழுது அந்த புளிப்பு சுவையும் உங்களுக்கு கிடைக்கும், அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கிடைக்கும். அதே போல் உளுத்தம் பருப்பு சேர்த்து இந்த சட்னியை நீங்கள் அரைக்கும் பொழுது உங்களுடைய ஃபர்டிலிட்டியை நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இட்லி பொடி அரைப்போம் இல்லையா? ஸோ அந்த இட்லி பொடியை சாதாரணமாக வெறும் பருப்புகளை வச்சு மட்டும் அரைக்காமல் அதற்கு கூட நீங்கள் ஃப்ளாக் சீட் சேர்த்து இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி முருங்கைக்கீரையை நல்ல நிழல் காய்ச்சலாக நல்லா உலர்த்திட்டு அந்த முருங்கைக்கீரையை நீங்கள் அதாவது இட்லி பொடியோடு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கசக்காது. நீங்கள் கசக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம். அதோட வாசனை பார்த்திங்கன்னா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். மதிய உணவில் நீங்கள் கொஞ்சமாக இந்த முருங்கைக்கீரையில் செய்த இந்த பொடியை சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருங்கைக்கீரையில் அதிக அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்மளுடைய கருமுட்டை ஆரோக்கியத்திற்கும் கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதனால் முருங்கைக்கீரை பொடி தினம் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் இட்லி பொடியாகவும் எடுத்துக்கலாம், அல்லது சாதத்தில் சேர்க்கக்கூடிய பருப்பு பொடியில் கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது தினமும் மதிய நேரத்தில் மோர் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பசுமாட்டு தயிரில் செஞ்ச மோர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இருக்கக்கூடிய கால்சியம் உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும்.
அதிக அளவில் நீர் காய்கறிகளை அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து உங்களுடைய பாடியில் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் கருப்பையோட ஆரோக்கியத்திற்கும் இந்த நீர் காய்கறிகள் ரொம்பவே நல்லது. ரொம்ப உடல் வந்து உபசமாக இருக்குது, அதாவது பிசிஓடியால் வந்து உடல் வந்து அதிக பருமனாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க நிறைய நீர் காய்கறிகளை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லாத்தையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னக்கூடியவங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சீக்கிரமே உங்களுக்கு கருத்தங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.